ஒரு சட்டமே இருக்கு இந்த சட்டத்துல. அதாவது என்னைக்கு உயர் பதவிக்கு ஒரு தலித் வந்து உட்கார்றாங்களோ அன்னைக்கே பிசிஆர் சட்டத்தை எடுக்கணும்னு இருக்கு. இப்ப நீங்க குடியரசுத் தலைவரா வந்து திரௌபதி முர்மு உட்காந்துட்டாங்க. அப்ப நீங்க என்னைக்கு உயர் பதவியில் வந்து உட்காந்துட்டாங்களோ அன்னைக்கே வந்து இடஒதுக்கீடும் சலுகைகளும் பிசிஆர் சட்டமும் நீக்கப்படணும் இருக்கு. ஆனா அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்க. ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு தலைவரா இதாயிட்டா வந்துட்டாங்கல்ல, இன்னைக்கு நாட்டின் முதல் பதவியிலே வந்து உட்காந்துட்டாங்கல்ல. அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் சார். அது பதவி நீங்க பதவி சொல்லலாம். ஜனாதிபதி அந்த குடியரசுத் தலைவர் பதவியை இழிவுபடுத்தாது. ரப்பர் ஸ்டாம்ப் அது அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அனைத்தும் வழங்கப்படும். இல்ல பிரதமரை சொல்றதை தாண்டியுமே ஏதாவது செஞ்சிட முடியும். அப்படி பார்த்தா எந்த பிரசிடென்ட்டுமே ரப்பர் ஸ்டாம்ப் தான் எடுத்துக்கோங்க. நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் நினைச்சிட்டீங்கன்னா ரப்பர் ஸ்டாம்ப் தான். நீங்க அரசியலுக்கு கட்சிகளுக்கு ஆதிக்கம் இருக்க வரைக்கும் ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஆனா அந்த பதவியில நீங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா நீ எல்லாம் சமம் தானே. நான் அதைத்தான் இந்த ரஞ்சித் படங்கள்ல கூட சொல்றது, எல்லாம் சமம் ஆயிட்டோம் நாங்க. இன்னமும் வந்து நீங்க வந்து அட்டகாசம் பண்ணாதீங்க. திருப்பி அட்டகாசம் பண்ணி மக்கள் மனசுல திருப்பி வெறுப்புணர்ச்சியை ஏத்தி திருப்பி சாதி பிரிவினை